உங்களுக்கு நல்லா தெரியும் வனிதாக்காக உடைக்கிறதுக்கு பிறந்து கூட வர முடியாது. என் தலைவர் சிங்க வந்துட்டாடா, இவனை மட்டும் கார்கிலுக்கு ஒண்டி அனுப்புனா போகும்டா, பனிமலை எரிமலையா மாறும்டா. இவன் பிராங்காவே சொல்லிடுறேன், அவங்க பேர் என்னன்னு கேட்டா என்ன சொல்லுவாங்க? வனிதா விஜயகுமார்ன்றாங்க. விஜயகுமார் என்ன? விஜயகுமார்ன்றது பிராண்ட், பப்ளிசிட்டின்னு என்ன கூப்பிடுறதுக்கு முன்னாடி பப்ளிசிட்டி பைத்தியம்னு இவங்களை சொல்லலாம். சாம்பார் அப்ப எனக்கு ஷேம்லெஸ்னா என்ன தெரியுமா? ஒரு அம்மா 16 வயசு பொண்ணு கிட்ட என்ன கேக்குமா? கண்ணா 16 வயசு ஆயிடுச்சு, அடுத்தது என்ன டிகிரி படிக்கிற, எப்ப கல்யாணம் பண்றேன்னு அந்த பொண்ணு கிட்ட போய் கண்ணா நான் இப்ப கல்யாணம் பண்ணிக்கிட்டா உனக்கு ஓகேயான்னு கேக்குறது தான் இருக்கிறதுலே கேவலமான ஒரு மேட்டர். நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சேன். பண்ணிட்டு இருக்கோம் சும்மா நச்சு 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 நச்சுன்னு என்னமோ வந்து என்ன சொல்றது, லவ் ஆஃப் லைஃப் அன்னைக்கு ஒரு டெஃபினிஷன் பண்ணாங்க, நேத்து ஒரு லைவ்ல வந்து அடிக்கிறாங்க. நீங்க மறந்துட்டீங்களா? அங்க வந்து ஒரு 20 வயசு பையன் இருக்கான். இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலைன்னு மானம் கெட்ட அயோக்கிய பள்ளிலாம் புலப்பத்த புழுத்த வெளியலாம் கண்டிப்பா கொடுத்துட்டான்னு வச்சுக்கோங்களேன். ஒரு மனுஷனா ஏற்படுத்திக்கிறது தான் ஒரு கணம். அந்த கணம் ஒரு மனுஷன் ஏற்படுத்திட்டானா அதை அவனே பார்த்து குறைக்கிறதுக்கு தான் அதை வயிற்றுல வச்சு தொப்பையாக்குறாங்க. சரிங்களா? ஏன்னா அதை அவன் குறைச்சிருவான். உங்களை மாதிரி தலையில வச்சு தலகணமாக்கல. அப்போ நீங்க அப்ப பப்ளிசிட்டிக்கு தானே பண்றீங்க. பப்ளிசிட்டிக்கும் பணத்துக்கும் வித்தியாசம் இருக்கு மிஸ்டர் ரவி. டேய் அப்ப நீ என்ன அடிச்சு ஃபேமஸ் ஆலாம் பாக்குற? மறுபடியும் சொல்றேன், என்னால மன்னிப்பெல்லாம் கேட்க முடியாது. ஐ அம் வெரி ஃபிராங்க். என்னன்னா நான் பேசுற கண்டென்ட்ல எந்த தவறுமே கிடையாது. நீங்க என்ன மன்னிப்பு தமிழ்ல எனக்கு பிடிக்காத ஒரே வார்த்தை. நீங்க யாருங்க? அதாவது என்ன கேட்டாங்க, நீங்க ரவியா அப்படின்னா ஆமாங்க ரவி தாங்க அப்படின்னா பேசினோன்னா அவங்க கேட்குறாங்க நீங்க வந்து என்ன சொல்றது, உங்க இன்டர்வியூ பார்த்தேன், உங்க வயசு என்ன இருக்கும் அப்படின்னு. ஆனா நான் அந்த வயசு சொல்றதுக்கு ஒரு செகண்ட் யோசிக்கணும். நீங்க யாருங்கன்னு கேட்டோன்னே நிச்சயம் என்னோட ஒரு 4-5 வயசு கம்மியாக தான் இருக்கும். நான் சொல்றேன், எனக்கு உங்களை பார்த்தா இப்ப கட்டி பிடிச்சி அப்படியே கண்ணீர் விட்டு அழுகணும்னு போல் எனக்கு தோணுது. ஏன்னா 4 வருஷத்துக்கு முன்னாடி உங்களை மாதிரி யாராச்சும் எனக்காக ஒரு வார்த்தை ரைஸ் பண்ணியிருந்தா இன்னைக்கு நான் என் குடும்பத்தோட இருந்திருப்பனோ இருந்திருக்க மாட்டேனோ. உங்க அம்மா உங்களை வளர்த்த விதமை நான் வந்து நீங்க பேசின விதத்துல இருந்து புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி, அது போக அவங்க ரொம்ப எமோஷனலா எனக்கு உங்ககிட்ட இருந்து எதுவும் வேணாம், ஆனா அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்டுறாதீங்க. நீங்க ரொம்ப நல்ல ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்க. மணி கல்யாணம் நடந்துச்சா, இருக்கா இல்லையா, இருக்கா இல்லையான்னு மக்களை குழப்ப வேணாம். எல்லாருக்கும் தெரியும் நீங்க வந்து கடைசியா கொடுத்த இன்டர்வியூ படி நீங்க இல்லைன்னு சொல்லியிருக்கீங்க. அதை தான் நீங்க ஐ பிலீவ் நீங்க கண்டினியூ பண்ண ட்ரை பண்ணுவீங்கன்னு நான் நம்புறேன் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் ஃபைனலா திஸ் இஸ் த வாய்ஸ். லீகல் பத்தி பேசுறதுக்கு அது லீகல் பிளாட்ஃபார்ம் கிடையாது. ரெண்டாவது, யூ ஆர் நாட் அ மாரல் police or a legal appointed by the court to talk about all this. I don't know what legal knowledge you have or what is your qualification, and I don't care. Even if you're a lawyer, you have no business to sit in the media and talk about any examples. Okay? First of all, you are a bad example to talk about others' issues and talk about other people without their permission. Especially a very bad example for a film producer. ஆக்ட் குடுக்குற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதடா. நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியும், நம்ம 2 பேர் யாருங்கிறதே தெரியும். உன்னை கேப் மாதிரி இடுப்பா வெட்டி போடுறேன். ஒரே ஒரு பாயிண்ட் என்னன்னா, அவங்கள கேள்வி கேட்டா அவங்களுக்கு பிடிக்காது. அவங்க வந்து கேள்வி கேட்கறவங்கள தரம் பாப்பாங்க, தகுதி பாப்பாங்க. என்ன வந்து உனக்கு உண்மை தெரிஞ்சு போச்சு, உன்னை விடக்கூடாது. இன்னொரு பாயாசத்தை போட்டுற வேண்டியது. எனக்கும் பாயாசமா? ஏன் எவ்வளவு அடிச்சாலும் சொரணலமா நிக்கிறீங்க? தம்பி போங்க தம்பி, ஊருக்குள்ள போய் காட்டு பாருங்க. நாங்க அடி வாங்காத ஏரியாவே கிடையாது. எவ்வளவு அடி வாங்கினாலும் சத்தமே வராது, ஓடுனது கிடையாது. நீ என்னமோ 2 அடி அடிச்சுட்டு பெருசா பீத்துற. ஹலோ நேத்து அடிக்க